ஹலோ ட்ரேடர்ஸ், நான் பண்ணுற அதிக வீடியோஸில் நீங்கள் அதிக பேர் கமெண்ட் பண்ணி கேட்பீங்க, ஒரு ₹500 ப்ரைஸ்க்குள்ளே இருக்கிற பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொன்னதுபடியே நானுமே அதிகமாக சர்ச் பண்ணி ஒரு 2 பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் இப்போ தான் சொல்கிறேன்னு இல்லை, ஆல்ரெடி என்னோட வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த டைம் வந்து ஓரளவுக்கு நல்ல பெட்டரான வேல்யூவேஷன்ஸில் கிடச்சிட்டு இருக்கு. அதனால் இப்போ பை பண்ணாலும் ஒரு நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இந்த ஸ்டாக்ஸில் பார்க்கலாம். எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு டீட்டெயில்ஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குட் நியூஸும் இருக்குது. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு லைஃப் டைமுக்கு மணியை மேக் பண்ணுறதுக்கு அது ஒர்த்தாக இருக்கும். ஸோ டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் கன்சைனர் நெரலெக்ஸ் பெயிண்ட் லிமிடெட் தான். இந்த ஸ்டாக்லையுமே இப்போ ப்ரைஸ் பாருங்கள், வெறும் ஜஸ்ட் இப்போ 263ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில், விச் மீன்ஸ் 500க்குள்ளே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் டெக்னிக்கல்ஸ்லையுமே இந்த ஸ்டாக்கையுமே நம்ம பார்த்தோன்னா ஆல் டைம் ஹை ரெக்கார்டை வந்து இங்கே மேக் பண்ணதே ஒரு அரௌண்ட் வந்து 2021, விச் மீன்ஸ் கோவிட் பேண்டமிக் இருந்துச்சுல, அப்போ தான் வந்து ஆல் டைம் ஹை ரெக்கார்டையே இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்கு. விச் மீன்ஸ் ஆல் டைம் ஹையில் போச்சு. அங்கேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்போயுமே ஒரு டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு அரௌண்ட் ஒரு 40%க்கு மேலே இங்கே கரெக்ஷன்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது ஏன் வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 2021 ஒரு அரௌண்ட் வந்து ஆல் டைம் ஹை மேக் பண்ணிச்சின்னு சொன்னேன். அதுக்கான இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸுமே நான் சொல்லுவேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் சேம் டைம் இங்கே டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கேயுமே நல்ல கிளியராக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெட்டரான ஒரு ட்ரெண்டில் இருந்து இங்கே சப்போர்ட்டுமே ஒரு நல்ல கிளியராக இங்கே பார்க்க முடியுது. சேட் படி பார்த்தா அரௌண்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் வந்து ரொம்ப கீழே ஃபால்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது நல்ல கிளியராக இங்கே பார்க்க முடியுது. ஏன்னா அப்படி இருந்தாலும் ஒரு சில விஷயத்தெல்லாம் இம்பார்ட்டனாக இங்கே நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இங்கே கிளியராகவே இங்கே விசிபிள் ஆகும். இந்த ஸ்டாக்ஸில் எந்த அளவுக்கு இங்கே பொட்டென்ஷியல் இருக்குன்னு நல்லா கிளியராக பார்க்க முடியும். இங்கே இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்க்க முடியும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அரௌண்ட் வந்து 2021 எடுத்து இப்போ வரைக்கும் ப்ரமோட்டர்ஸ் வந்து அவங்க ஸ்டேக்ஸை ஒரு பாயிண்ட்டு கூட இங்கே சேல் பண்ணவே இல்லை. விச் மீன்ஸ் இதுலேருந்து என்ன கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா, ப்ரமோட்டர்ஸ்க்கு அவங்க பண்ணுற பிஸ்னஸ் மேலே ரொம்ப அதிகமாக இங்கே ட்ரஸ்ட் இருக்குது. அதனால எந்த ஒரு ஸ்டேக்ஸையுமே இங்கே சேல் பண்ணவே இல்லை. அண்ட் அது போக எஃப்ஐஎஸ்ஸையுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். லாஸ்ட் குவார்ட்டரில் 5.09% தான் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அதையுமே இன்க்ரீஸ் பண்ணி அரௌண்ட் வந்து இப்போ 5.56% ஒரு நல்ல பெட்டரான ஸ்டேக்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் சொல்ல போச்சுன்னா ஒரு 0.50% வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறத கிளியராக பார்க்க முடியுது. அதே போல் டிஏஎஸில் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஸ்லைடாக ஒரு கொஞ்சமான இது ஸ்டேக்ஸையுமே இங்கே சேல் பண்ணியிருக்காங்க. அதுவுமே கிளியராக விசிபிள் ஆகுது. அப்படி இருந்தாலும் இந்த ஸ்டேக்ஸ் எல்லாமே அரௌண்ட் வந்து எங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா எல்லா ஸ்டேக்ஸுமே இங்கே நியர் அபவுட் வந்து எஃப்ஐஎஸ் தான் வந்து இங்கே வாங்கியிருக்காங்க. அண்ட் பப்ளிக் கிட்டேருந்துமே இங்கே ஹோல்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதுவுமே கிளியராக பார்க்கலாம். பப்ளிக் கிட்டேயுமே ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 0.02% வந்து இங்கே ஸ்டேக்ஸ் வந்து இங்கே டவுன் ஆகிருக்கு. அதுவுமே ஒரு நியர் அபவுட் இங்கே கிளியராக யார்கிட்ட போயிருக்குன்னா எல்லாமே இங்கே டிஎஸ் கிட்ட தான் போயிருக்கு. அதனால் இது நல்ல பெட்டரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான். அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே குவார்டர்லி ரிசல்ட் பார்த்துச்சுன்னா குவார்டர்லி ரிசல்ட்டுமே இங்கே கிளியராக பார்க்கலாம். சேல்ஸ் இங்கே லாஸ்ட் குவார்ட்டரில் 1957 crore சேல்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ அரௌண்ட் வந்து 1951 crore தான் சேல்ஸ் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் சேல்ஸ் இங்கே டவுன் ஆகிருக்கு. அது கிளியராக இங்கே பார்க்க முடியுது. அதே போல் ஃபைனலாக வந்திருக்க நெட் ப்ராஃபிட் இது கிளியராக தெரியும் தான். சேல்ஸே கம்மியாகிடுச்சுன்னா அப்புறம் நெட் ப்ராஃபிட் எங்கேருந்து வரும்? நெட் ப்ராஃபிட்டுமே ஒரு அரௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் 175 crore செம்மையான நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. ஏன்னா அதே இந்த குவார்ட்டரில் 120 crore, விச் மீன்ஸ் இங்கே 50 crore இங்கே நெட் ப்ராஃபிட் ஒரு அரௌண்ட் வந்து இங்கே டவுன் ஆகிருக்கு. இதுக்கான ரீசன் என்ன? ரீசன் வந்து நல்லா கிளியராக பார்க்க முடியும். இதே லாஸ்ட் குவார்ட்டரில் லாஸ்ட் இயரில் 14% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்துச்சு. அது அரௌண்ட் இங்கே 3% இங்கே டிக்ளைன் ஆகி வெறும் ஜஸ்ட் இங்கே 11% தான் இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் ரீசன். அண்ட் அதுக்கடுத்தது லாஸ்ட் குவார்ட்டரில் விச் மீன்ஸ் லாஸ்ட் இயரில் 27% தான் கவர்மெண்ட்க்கு வந்து கம்பெனி இங்கே டேக்ஸை பே பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதே இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 34% இங்கே கவர்மெண்ட்க்கு டேக்ஸை பே பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் இது ரொம்ப அதிகமான டேக்ஸு. அதனாலேயுமே இங்கே டேரெக்டாகவே நெட் ப்ராஃபிட்டில் இம்பேக்டாக இருக்குது. அது இங்கே நம்பர்ஸில் நல்லா கிளியராக பார்க்க முடியுது. இப்படி இருந்தாலுமே ஒரு அரௌண்ட் வந்து இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே தான் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான டைம் தான் இந்த ஸ்டாக்கையுமே வாங்குறதுக்கு. அண்ட் சேட்லேயுமே எங்கேயுமே கிளியராக பார்க்கலாம். ஒரு அரௌண்ட் இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஃபஸ்ட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு. அண்ட் சப்போர்ட் எடுத்ததுக்கு அடுத்தது ஒரு நல்ல பெட்டரான ரேலி பார்க்க முடிஞ்சு. அண்ட் அகெயினுமே இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு. சப்போர்ட் எடுத்ததுக்கு அடுத்தது ஒரு ரேலி கிடச்சிருக்கு. விச் மீன்ஸ் 2 times இங்கேருந்து சப்போர்ட் எடுத்ததுக்கு அடுத்து ஒரு நல்ல பெட்டரான ரேலி கிடச்சிருக்கு. அண்ட் அதே போல் எங்கேயுமே பார்க்க முடியும் ஸ்லைடாக இங்கேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் சப்போர்ட்டில் வந்துச்சு. விச் மீன்ஸ் நம்மளது ஜூன் இந்த எலெக்ஷன் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் தான். ஏன்னா அந்த டைமில் ஒரு நல்ல பெட்டரான ரேலி கிடைக்கல. அண்ட் அகெயினுமே மார்க்கெட்டில் இருந்த ஒரு சில ஃபால்ஸ் கமிட்மெண்ட் அண்ட் நெகட்டிவிட்டிஸ் அண்டு இஸ்ரேல் அப்புறம் ஈரான் வார்லாம் போயிட்டுருக்கு. அதனாலுமே இங்கே மார்க்கெட் இங்கே டவுன் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அகெயின் இப்போயுமே பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் வந்து
சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் சப்போர்ட் எடுத்ததுக்கு அடுத்தது இப்போ இங்கே ரிவர்ஸில் பவுன்ஸ் பேக்லேயும் இங்கே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அகைன் வந்து இப்போ கீழே தான் வந்துட்டுருக்கு. அதனால் இங்கேயுமே பை பண்ணிச்சினாலும் ஒரு வரப்போகிற அப்கமிங் டேஸில் ஒரு நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே நல்ல கிளியராகவே பார்க்க முடியுது. நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே இங்கே அனலைஸ் பண்ணலாம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுமே 7th பேட்ச் லைவ் கிளாஸ் இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே இங்கே லேர்ன் பண்ணலாம். ஸ்டாக் செலெக்ஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது, பொசிஷன் சைஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்சியல்ஸ்லாம் எப்படி அனலைஸ் பண்ணணும், ஒரு ஸ்டாக்ஸில் எப்போ கரெக்டாக என்ட்ரி எடுக்கணும், எந்த டைமில் கரெக்டாக பார்த்து எக்ஸிட் ஆகணும், எல்லாத்தையுமே நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் லேர்ன் பண்ணலாம். ரொம்ப அதிகமான மணியவும் இங்கே மேக் பண்ணலாம். வீடியோ ஸ்டார்ட்லேயே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ்னு சொல்லியிருந்தேன். அது என்னதுன்னா, ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணுற 10 மெம்பர்ஸ்க்கு கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸ் இங்கே ஃப்ரீயாகவே சொல்லி தருவேன். ரொம்ப அதிகமாக இல்லை. இந்த வீடியோ வெறும் ஜஸ்ட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது செம்மையான சான்ஸ், மிஸ் பண்ணாதீங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு மணியை மேக் பண்ணுறதுக்கு 100% இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆஃபர் வெறும் ஃபஸ்ட்டு வர 10 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். அதனால் சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க. இந்த ஆஃபர் வெறும் லிமிட்டடான டைமுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஐடிசி லிமிடெட் தான். இந்த கம்பெனியை பற்றி நான் அதிகமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே நல்லா கிளியராக தெரியும். இந்த ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போ அரௌண்ட் வந்து 500 ப்ரைஸ்க்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. விச் மீன்ஸ் 465ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இப்போ ட்ரேட் ஆகுது. இவங்களுமே எஃப்எம்ஜி செக்டரில் இருக்காங்க. அதுலேயுமே மெயினாக வந்து சிகரெட் பிஸ்னஸ் தான் ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இங்கே கிளியராகவே இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. அண்டு இது போக அதிக பிஸ்னஸில் இருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். இந்த ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்கேயுமே சேட்டில் பார்த்தோன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து நியர் அபவுட் ஒரு 12% டவுனில் தான் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் சேட்டில் வந்து ஒரு நல்ல பெட்டரான ட்ரெண்ட் லைனுமே இங்கே பார்க்க முடியும். அதுவுமே இங்கே கிளியராக விசிபிள் ஆகுது. அண்ட் சேம் டைம் ஃபைனான்சியல்ஸ் படி பார்த்தோன்னா இதுவுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். ஸ்டாக் ப்ரைஸுமே ஈவன் நல்லா கேளுங்க, இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே 37% பார்க்க முடியுது. ரொம்ப அதிகமான ROCE இருக்குது. அதே போல் ROEயுமே ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இதுவுமே 28% இருக்குது. இங்கே ரெண்டுமே ரொம்ப அதிகமாக விச் மீன் எப்படி சொல்லலாம், அமேசிங்காக இருக்குது. அதனால் நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சீக்கிரமாகவே டார்கெட்டுமே ஹிட் ஆகிடும். அதனால் இது ரெண்டையுமே இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கிங்க. அண்ட் ஈவன் இங்கேயுமே குவார்டர்லி ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட்லையுமே இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். சேல்ஸு ஒரு ஆல் டைம் ஹையில் தான், ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 20,000 crore, விச் மீன்ஸ் ப்ரீவியஸில் எந்த ஒரு குவார்டர்லையுமே இல்லாத அளவுக்கு கண்டினியூவாக சேல்ஸுமே இங்கே கண்டினியூவாக க்ரோ பண்ணியிருக்காங்க. அதே போல் நம்ம நெட் ப்ராஃபிட்டுமே இதே லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் வெறும் ஜஸ்ட் இங்கே 4,900 crore தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. அதையுமே இதெல்லாம் எவ்ரி குவார்ட்டர்லி இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அரௌண்ட் இங்கே 5,000 crore மேலே ஒரு நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட்டை பார்க்க முடியுது. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்த கம்பெனியில் சொல்லியே தான் ஆகணும், டெட்டு இந்த கம்பெனியில் சுத்தமாக இல்லவே இல்லை. ஒரு கம்பெனியில் கடனே இல்லைன்னா அதுக்கு இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னதுன்னா, ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம போடுற பணம் வந்து எங்கேயுமே நம்ம தலையில் வெள்ளை துண்டே போட மாட்டானுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இங்கே பார்க்க வேண்டிய விஷயம். அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான டிவிடெண்ட் ஈல்டு இருக்குது பார்த்தீங்களா, டிவிடெண்ட் ஈல்டுமே இந்த கம்பெனி நல்லா கண்டினியூவாக எவ்ரி குவார்ட்டர்லையுமே தந்துட்டு தான் இருப்பாங்க. அது நல்லா கிளியராக பார்க்க முடியும். அரௌண்ட் இப்போயுமே 2.95% ஒரு நல்ல பெட்டரான டிவிடெண்ட் ஈல்டுமே இருக்குது. இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஃபேர் வேல்யூவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதை நல்லா கிளியராக பார்க்கலாம். ஸ்டாக் PE 28 மல்டிபிளில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே சேம் டைம் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரி PEயுமே 29ல் தான் இருக்குது. விச் மீன்ஸ் இப்போயே உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். ஒரு நல்ல ஃபேர் வேல்யூவில் தான் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ஈவன் வந்து நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ்லையுமே பார்க்க முடியும். அரௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு, விச் மீன்ஸ் பேரிஸ் கேண்டில் ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்து புல்லிஸ் கேண்டில் ஆச்சு. ஓரளவுக்கு லைட்டாக தான் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரேலி தந்துச்சு. அண்ட் அகைன் வந்து ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆச்சு. பவுன்ஸ் பேக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல பெட்டரான செம்மையான ரேலி வந்து இங்கே பார்க்க முடிஞ்சு. அண்ட் அகைன் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே வந்துச்சு பேரிஸ் கேண்டலில். ஒரு நல்ல பெட்டரான விச் மீன்ஸ் லோவர் அண்ட் லோது சேட் பேட்டர்ன் இருக்குது. அந்த லோவர் அண்ட் லோது இங்கே சேட்டையுமே இங்கே நல்லா கிளியராகவே இங்கே மேக் பண்ணியிருக்கு. அண்ட் ஒரு டைம் கூட இன்னுமே வந்து விச் மீன்ஸ் அதை பிரேக் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் மேலே போகவே இல்லை. அண்ட் சேம் டைம் சப்போர்ட் எடுத்துச்சு. சப்போர்ட் எடுத்ததுக்கு அடுத்தது ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான க்ரீன் கேண்டில், அதுவும் புல்லிஸ் கேண்டில் வந்து இங்கே கிளியராக பார்க்க முடியுது. சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. அண்ட் சேம் டைம் ப்ரீவியஸில் இருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஓரளவுக்கு ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போனதுக்கு அடுத்தது அகெயின் வந்து ஸ்டாக் இங்கேருந்து சேட்டில் ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதே போல் தான் இப்போயுமே சைட்வேஸில் வந்து ஒரு நியர் அபவுட் இங்கேயுமே ரிவர்ஸில் பவுன்ஸ் பேக்கில்
இங்கேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல பெட்டரான ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கையுமே டெஃபினட்டாகவே ஒரு 500 பட்ஜெட்குள்ளே பார்த்துட்டு இருக்க மாதிரினா டெஃபினட்டாகவே பார்க்கலாம். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிடுங்க. நான் சொல்லியிருக்கிற இந்த 2 பெஸ்ட்டான அதுவும் 500 ரூபா பட்ஜெட்குள்ளே இருக்கிற ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.